கடைக்கோடி மனிதருக்கும் வங்கி சேவை அளிக்கும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அதன் அடிப்படையில் மத்திய அரசு ஏழை எளிய சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடைக்கோடி மனிதருக்கும் வங்கி சேவை கிடைக்கும் வகையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து வீடுகளுக்கும் வங்கி சேவை என்ற நிலையிலிருந்து வீட்டில் உள்ள வயது வந்தோர் அனைவருக்கும் வங்கி சேவை என்ற நிலைக்கு பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் உயர்ந்துள்ளது. பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அரசின் சலுகைகள் பெறுவதற்கு வங்கி கணக்குகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பூஜ்ய இருப்பு தொகையுடன் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்குகள் தொடங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டத்தில் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன். 5லேருந்து 10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது. நலவாரிய திட்டங்கள், சில அரசு மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்கே வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். பாஸ்புக்கும் நாங்களே உடனே வாங்கி கொடுத்துறதுனால இவங்க உடனே பயனடைகிறாங்க. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓப்பன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜில் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜில் ஃபீஸ் பண்ணவும் எல்லா இடத்துக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ண யூஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ATM கார்டு, பேன் கார்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு. நாங்கள் இங்கே பேங்க் குழுவுக்காக எங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்தோம். 10 நிமிஷத்தில் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேங்க்கில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு உள்கடன் ஆகட்டும், பேங்க்லேருந்து லோன் ஆகட்டும் எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் குழுவில் எங்கள் குழு பேர் சிந்து நதி குழு. நாங்கள் ஒரு 16 பேர் இருக்கோம். எங்களோட எந்த தேவைகளாக இருந்தாலும் இங்கே வரோம். இவங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. சேலம் மாவட்டத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,37,190 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையாக தெரியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.